மகா தட்டு நிறைய வச்சுட்டு பாதுஷா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே சூர்யாவை வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. சூர்யா பார்க்குறாரு, இங்கே பாரு எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் தர முடியாது. ஏன் தர முடியாது? எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போயிட்டு ஸ்வேதா கிட்ட கேளுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என் கூட இருக்கவங்களுக்கு எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட தெரியாதுன்னு. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஐயோ சாரிங்க, நீங்கள் சாப்பிடக்கூடாதுல்ல, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ கடவுளே, ஒன்று கூட கொடுக்காம எடுத்துகிட்டு போகிறா. இவளை என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அதை வச்சு இப்படி பழி வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படி தானாகவே பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பாதுஷா எல்லாமே ஒன்று ஒன்றா வைக்கிறாங்க. என்னம்மா பாதுஷா இன்னைக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், பண்ணணும்னு தோணுச்சாதான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து ருசித்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. சூர்யா அப்படியே பார்க்குறாரு. எல்லாருக்கும் வைக்கிறா, அதுவும் கேட்டு கேட்டு வைக்கிறா. எனக்கு எவ்வளோ பிடிக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட தரவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே பார்க்குறாரு. எல்லார் வாயும் பார்த்துட்ருக்காரு. அம்மா கூட ஒரு வார்த்தை நீ பாதுஷா சாப்பிட்லன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ஆமாம் என்னாச்சு, நீ ஏன் பாதுஷா சாப்பிட்ல, உனக்கு ரொம்ப பிடிக்குமே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்ல வராரு. இல்லை இல்லை இல்லை, அவருக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படியா சூர்யா, உனக்கு பிடிக்குமே, ஏன் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் தான் மகா கிட்ட வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. ஏன் சூர்யா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால தான் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மகா அப்படியே பார்க்குறாங்க. நல்லா இருங்க, உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வர்யா போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படி படுத்துட்ருக்காங்க. காலெல்லாம் வலிக்குது, அப்பா பாப்பா பாப்பா தாங்க முடியல, என்ன கால் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்னங்க என்னோடய கால் பயங்கரமாக வலிக்குது, கொஞ்சோண்டு தண்ணி நல்லா வெது வெதுப்பாக கொண்டு வந்து காலை வச்சு அதில் கொஞ்சோண்டு மசாஜ் மாதிரி பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதே மாதிரி கௌதம் பண்ணுறாரு. நல்லா தூங்குறாங்க ஐஸ்வர்யா. நல்லா தூங்கிட்டே இருந்துக்கிறாங்க. என்ன காலி ஆயிடுச்சா, இவ்வளோ நேரமாக உனக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொன்னீங்க, அந்த புக்கை மறுபடியும் படிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு. இல்லைங்க இது வேறு, நீங்கள் போங்க, போயிட்டு அந்த கபோர்டை திறங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கௌதம் போகிறாரு. போயிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை தான், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. பொம்மையை எடுத்துகிட்டு வராரு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் ஒரு தொட்டில் மாதிரி கட்டியிருக்கேன்ல, அதில் இந்த குழந்தை பொம்மையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது குழந்தை பொம்மையா, இது வெறும் பொம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சரி சொல்லு, என்ன பண்ணணும்? அந்த தொட்டியில் இருக்குல்ல, அதில் நீங்கள் இந்த பொம்மையை போட்டுட்டு அப்படியே ஆட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன இதெல்லாம் நீ பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு. நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்கன்னு நான் தெரியணும்ல எனக்கு, அதனால தான் நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. போகிறாரு. போயிட்டு அந்த பொம்மையை போட்டு அப்படி இருக்க பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? ஒரு தொட்டியில் ஆட்டணுன்னா அழகாக ஆட்டணும், அப்படியே பிடிச்சி குலுக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி இரு இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக ஆட்டுறாரு. இங்கே பாருங்கள், ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பாட்டா? ஐயோ என்னை ஏண்டி இப்படி படுத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அங்கே ரூமில் இருக்காங்க அனாமிகா. அங்கேருந்து வராரு விஜய். நல்லா அனாமிகா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மகா இருக்கால்ல, அவளை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேம்மா, என்னால் முடிஞ்ச எல்லா டார்ச்சரும் அவளுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் இந்த விஜய் இருக்கானே, அவனை அப்படியே ஒரு சாவி மாதிரி நான் வச்சுப்பேன். நான் கீ கொடுத்தா அந்த பொம்மை ஆடும், அந்த மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக விஜய் வராரு. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அம்மா அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆமாம், யார் சாவி கொடுத்தா ஏதோ பொம்மை ஆடோன்னு, அது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஐயோ நம்ம பேசின எல்லாமே ஒரு கேட்டுட்டாரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி அனாமிகா அப்படியே பார்க்குறாங்க. இல்லைங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி வளர்றாங்க. உடனே விஜய் கேட்குறாரு. அப்போது உன்னோட பாசத்தால் நான் ஆடுற பொம்மை அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிட்ட வராரு. அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு. என்னங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டி அனுப்புகிறாங்க. சூர்யா யோசிக்கிறாரு. கண்டிப்பாக நம்மளால் பாதுஷா சாப்பிட முடியாமல் இருக்கவே முடியாது. பேப்பரில் எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ருவோம், என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் வச்சுட்டா கண்டிப்பாக மீதி எல்லாமே கிச்சனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே எல்லா இடத்தையும் தேடுறாரு. தேடினாங்க பாதுஷா இருக்குது. எடுக்கிறாரு. அப்பா கிடச்சிடுச்சு, கண்டிப்பாக இதை ஒன்றாவது வாயில் போட்டோன்னா அப்போ தான் இன்றைக்கி நைட்டு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு சாப்பிட போகிறாரு. அப்படியே லைட்டு போடுறாங்க. ஐயோ யாரோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே மகா நிற்கிறாங்க.
நின்னவொடனே வந்து பாதுஷாவை வாங்குறாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் கொடுக்காம இப்படி பண்ணுற அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. சரி சாப்பிடுங்க அப்படின்னு மகா.